பங்களாதேஷில் ஆளும் ஷேக் ஹசீனாவின் ஆட்சிக்கு எதிராக பெரும் மாணவர் புரட்சி. பங்களாதேஷில் உண்மையான பிரச்சனை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இது குளோபல் லைப்ரரியின் ஓர் சமூகவியல் ஆய்வு. பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டில் வேலை வாய்ப்புகள் வழங்கும் போது அந்த நாட்டின் இராணுவத்தினரின் குடும்பங்களுக்கே அதிக வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் ஏனைய படித்த இளைஞர் யுவதிகளுக்கு குறைந்த அளவே வேலை வாய்ப்பு வீதமே வழங்கப்பட்டதாகவும் கூறி மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இறுதியாக நாட்டின் பிரதமரையே நாட்டை விட்டு ஓடும்படி இந்த மாணவ சமூக போராளிகள் செய்து முடித்து விட்டார்கள். இப்போதும் தேர்தல் ஒன்று பங்களாதேஷில் தோன்றினாலும் நானே வேட்பாளர், நானே வாக்களிப்பவர், நானே வெற்றி பெறுபவர் என்று இருந்த நீண்ட கால ஷேக் ஹசீனாவின் அராஜக ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிட்டது என்று மனதில் மகிழ்ச்சி எழுந்தாலும் இந்த முற்றுப்புள்ளிக்கு பின்னால் இருந்தவர்கள் வெள்ளையர்களான அமெரிக்க CIA என்பதை அறிந்து கொள்ளும் போது மனம் கவலை கொள்கிறது. Before fleeing the country, she applied immense pressure on top officials from various law enforcement and defense forces. இங்கு நடந்த சம்பவங்கள் அனைத்தும் CIA-யினாலேயே வழிநடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க விடயம். சில மாதங்களுக்கு முன் பங்களாதேஷின் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் ஒரு முக்கிய செய்தி ஒன்றை தங்களது கூட்டணி கட்சி மகாநாட்டில் தெரிவித்திருந்தார். அதாவது, குறித்த ஒரு வெள்ளைக்காரன் ஒருவன் எனக்கு தொடர்ச்சியாக சில விடயங்களை கூறி வற்புறுத்தி வருகிறான். பங்களாதேஷின் வங்கக்கடலில் காணப்படும் தீவு ஒன்றை தங்களுக்கு விலைக்கு தருமாறும், அவ்வாறு எமக்கு கையளித்தால் தொடர்ச்சியாக பங்களாதேஷின் பிரதமராக உங்களையே நாங்கள் வெற்றி பெற செய்வோம் என்று அந்த நபர் குறிப்பிட்டதாக கூறி அதனைத்தான் வன்மையாக மறுத்ததாகவும் தெரிவித்திருந்தார். இதனை வெளியில் எடுத்த கூறி 2 மாதங்களுக்குள்ளேயே வங்காளதேசத்தில் இவ்வாறான ஒரு கலவரம் உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சிரியா, ஈராக், லெபனான், பாலஸ்தீனம் என்ற வரிசையில் தற்போது பங்களாதேஷையும் சேர்த்து விட்டார்கள் இந்த வெள்ளைக்கார கும்பல். சுருக்கமாக கூறின், அமெரிக்காவின் உளவாளிகளான CIA பங்களாதேஷின் இந்த கலவரங்களை முடுக்கிவிட்டுள்ளார்கள் என்பதுதான் உண்மை. இது எப்படியோ தற்போது பங்களாதேஷ் மக்களின் நீண்ட நாள் ஏக்கம் தற்போது நிறைவேறியுள்ளது. இதன் பின்னால் நாட்டினுள் CIA, இந்தியாவின் ரோ போன்ற அமைப்புகள் செல்வாக்கு செலுத்தாத சுயாதீன ஜனநாயக அரசு உருவாக்குவதில் மக்கள் மிக மிக அவதானமாக இருப்பது அவசியம்.